எல்லோருக்கும் வணக்கம். டெல்லி காற்று மாசு வருடா வருடம் தீபாவளிக்கு அடுத்த நாள்ல இருந்து இந்த செய்தியை நம்ம பார்ப்போம். இந்த வருடம் இன்னும் ஒரு வாரத்துக்கு கூட இந்த செய்தி அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காற்றின் தரம் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் டெல்லியில 500க்கு 494 புள்ளிகள் இருக்காம். ஏர் குவாலிட்டி எப்படி கணக்கு பண்றாங்கன்னா, காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஓசோன், பர்டிகுலேட் மேட்டர் 2.5, பர்டிகுலேட் மேட்டர் 10. இதில் பர்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய முடியை விட சின்னதாக இருக்குமா. நம்ம மூக்கில் கூட முடி இருக்கும். நம்ம சுவாசிக்கும் பொழுது இந்த டஸ்ட்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த ஹேர்ஸ் இருக்குல்ல, அதை விட சின்னதாக இருக்குமா அந்த பர்டிகுலேட் மேட்டர் 2.5. இப்போ ஈஸியாக நம்மளுடைய சுவாசத்துக்குள்ளே நுழைஞ்சு, நம்ம லங்ஸ்குள்ளே நுழைஞ்சு நமக்கு சுவாச பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான ஒரு விஷயம்தான் டெல்லியில் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தீபாவளி பட்டாசு காரணம் தான். ஆனால் அது மட்டுமே காரணமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. டெல்லியோடைய அண்டை மாநிலமான பஞ்சாப், ஹரியானா, சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல 70 விழுக்காடு நிலத்துல உழவு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த உழவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது கோதுமை நடவக்கூடிய காலம் அப்படின்றதுனால அந்த புற்பூண்டுகள், சருகுகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து பண்றதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆகும், செலவும் ஆகும் இல்லையா. அதனால என்ன பண்ணுவாங்க, கொளுத்தி விட்டுருவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 70 விழுக்காடு மாநிலத்தில் இது மாதிரி எரிச்செரிச்சு விடுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு புகை வரும். அதுதான் காற்று மாசுடைய மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. ரெண்டாவது வாகனம், வண்டி வாகனத்துலேருந்து வரக்கூடிய பொல்யூஷன். மூணாவது, டெல்லியை சுற்றி 300 கிலோமீட்டர் ரேடியஸில் கிட்டத்தட்ட 11 அனல் மின் நிலையங்கள் இருக்கா. அதுலேருந்து கிட்டத்தட்ட 282 கிலோ டன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து வெளியேறும். இதை தாண்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பொல்யூஷன், கட்டுமானத்தால் ஏற்படக்கூடிய டஸ்ட். டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இது மிக முக்கிய ப்ராப்ளம். இதை யாருமே பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இதுவுமே அந்த ஏர் பொல்யூஷனுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. இங்கே என்னதான் நடவடிக்கை எடுத்தாங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை ஒரு சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா காற்று மாசு குறையும் அப்படின்னு. மொத்த பொல்யூஷன்லயும் 38 விழுக்காடு இந்த விவசாயிகள் இந்த சருகுகளை போட்டு இருக்கிறாங்களே அதுல இருந்து வெளிவருதான். இதுக்கு மாற்றா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு லிக்விட் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை சும்மா அந்த நிலத்துல தெளிச்சு விட்டாலே போதும், அது உரமா மாறிடுது. அதுக்கப்புறம் விவசாயிகள் விவசாயம் பண்ணலாம். இது ஒரு சில விவசாயிகளுக்கு தெரியுது, ஒரு சில விவசாயிகளுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி தெரிந்த விவசாயிகள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, இதனால அதிக செலவு ஏற்படும், இது வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா, இதை நம்பி நம்ம பணம் போட்டு நமக்கு லாஸ் ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயத்துல இருக்காங்க. அதனால கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு இன்சென்டிவ்ஸ், ஒரு சலுகைகள்லாம் கொடுத்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு ஐடியா. ரெண்டாவது, மின்சார வாகனத்துடைய சேல்ஸ் வந்து அதிகப்படுத்துது. 2020 டெல்லி அரசாங்கம் எலக்ட்ரிக் வாகனம் வாங்குவோருக்கு ரோட் டாக்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதனுடைய சேல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தது. இந்த வருஷம் செப்டம்பர்ல அந்த சலுகையை நிறுத்திட்டாங்க. அதனால பழையபடி எலக்ட்ரிக் வாகனத்துடைய சேல்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எலக்ட்ரிக் வாகனத்துடைய பயன்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு இந்திய அளவில் இது வரைக்கும் 1.2 பில்லியன் அளவுக்கு தான் சலுகைகளை அறிவிச்சிருக்கிறாங்க. இதை வளர்ந்த நாடான சைனா பார்த்தீங்கன்னா 72 பில்லியன்கள் அந்த சலுகைக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா $2 பில்லியன் வரைக்கும் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சலுகை அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். இன்னும் கூட அதிகமாக நிதி ஒதுக்குனா இந்த எலக்ட்ரிக் வாகனத்துடைய பயன்பாடு அதிகரிக்கும் அப்படின்னும் அந்த சமூக ஆர்வலர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மூணாவது, கன்ஸ்ட்ரக்ஷன் பொல்யூஷன். லாரியில தானங்க இந்த கல், சிமெண்ட், மண்ணெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் மூடி போட்டு எடுத்துட்டு போனாலே கிட்டத்தட்ட 50% பொல்யூஷன் வந்து குறையுமா. நாலாவது, இந்த அனல் மின் நிலையங்கள்ல ஒரு சூப்பர் ஃபில்டரை போட்டோம் அப்படின்னா அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு எமிஷன் வந்து குறைக்கலாம்னு சமூக ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த கமிஷன் என்னதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அங்கங்கே ட்ரக்ஸை வச்சு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்களா, கிளவுட் சீடிங் முறையை பற்றி செயற்கையான மழையை கொண்டு வர போகிறாங்களாம். ஆட் ஈவன் ஸ்கீம், அதாவது ஆட் நம்பர் பிளேட்டுடைய வாகனம் இன்னைக்கு பயன்படுத்தலாம், ஈவன் நம்பர் பிளேட்டுடைய வாகனங்கள் நாளைக்கு பயன்படுத்தலான்ற முறையெல்லாம் கொண்டு வராங்க. அப்புறம் பப்ளிக் சர்வன்ஸ் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் செக் போஸ்ட்லேயே கனரக வாகனங்கள்லாம் அனுமதி இல்லாமல் திருப்பி அனுப்புறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல செயல்படுறதை விடுத்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்ற முறையில் அந்த சமூக ஆர்வலர்கள்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள், அந்த சொல்யூஷன்ஸை அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அலசி ஆராய்ச்சி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பலாம். காலங்களில் டெல்லி ஏர் பொல்யூஷனை பற்றி நம்ம நியூஸில் பார்க்கவே கூடாதுன்ற எதிர்பார்ப்போட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு செய்தி சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பூஜிதா தேவி.